சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்தது தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் அந்த பரபரப்பு ஓய்வதற்கு முன்னதாக தேனியில் இளைஞர் ஒருவரை போலீசார் சரமாரியாக தாக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் பாண்டியராஜன். தனது தரப்பைச் சேர்ந்தவருக்காக சில மாதங்களுக்கு முன்பு அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனால் ஜனவரி மாதம் 14ஆம் தேதியன்று தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் தனக்கு வேண்டும் என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் அவர் விண்ணப்பித்தார். அதன் காரணமாக அந்த சிசிடிவி காட்சிகள் அவருக்கு வழங்கப்பட்டது. தான் புகார் அளித்ததை நிரூபிப்பதற்காக சிசிடிவி காட்சியை வழக்கறிஞர் பாண்டியராஜன் ஆய்வு செய்துள்ளார். அப்போது இளைஞர் ஒருவரை போலீசார் சரமாரியாக தாக்கும் காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக விசாரித்த போது சம்பந்தப்பட்ட இளைஞர் தேவதானப்பட்டி தெற்கு தெருவைச் சேர்ந்த சின்னசாமி என்பவரின் மகன் ரமேஷ் என்பது தெரியவந்தது. அந்த சிசிடிவி காட்சிகளில் காவல்துறை அதிகாரிகளின் காலில் விழுந்து தன்னை விட்டுவிடும்படி இளைஞர் ரமேஷ் கெஞ்சுவது தெளிவாக பதிவாகியுள்ளது. அப்போதும் அவரை விடாத போலீசார் காலால் ரமேஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர். ரமேஷுக்கு எதிராக எந்த புகாரும் கொடுக்கப்படாத நிலையில் அவர் மீது போலீசார் நடத்திய தாக்குதல் பற்றிய வீடியோ தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்த சூழலில் காவல்துறை தரப்பில் இருந்து இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. பொங்கல் கொண்டாட்டத்தின் போது குடி போதையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர் ரமேஷை போலீசார் கைது செய்ததாகவும் விசாரணைக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரமேஷுக்கு எதிராக எந்த புகாரும் பதிவாகவில்லை என்பதையும் போலீசார் ஒப்புக்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க கூடுதல் காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி இதில் சம்பந்தப்பட்ட 6 போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.